சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார். எனக்கு ஒன்னே ஒண்ணு, அதுல ஒரு மாதத்திற்கு முன்பு வழங்கி இருந்தார்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த சட்ட சிக்கல் எல்லாம் வந்திருக்காது, கடைசி நேரத்தில் வழங்கியது. ஆனாலும் அவர் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் பிறகு வந்த திமுக வேண்டுமென்று இவர்களே கிளப்பிவிட்டு ஒரு சிலரை நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு, நீதிமன்றத்தில் திமுக சரியான முறையில் அந்த வாதங்களை வைக்கவில்லை. அதனால்தான் இங்கே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த 10.5 விழுக்காட்டை ரத்து செய்தது. ஆனாலும் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றோம். உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அதற்கு தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க அதற்கு சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது. இருக்கின்ற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி நீங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பு வைத்துதான் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தோம். ஒவ்வொரு முறையும் சந்திப்பில் நிச்சயமா நான் தரேங்க, உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, தரேன் ஏமாத்திட்டு கடைசி நிமிஷத்துல கழுத்து அறுத்துட்டார். அதனால இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள், மன்னிக்க முடியாத குற்றங்கள். நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். திமுக ஆட்சியை அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது. ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. இந்த கட்சி தலைவர் பொறுப்பு நீங்க எனக்கு கொடுத்தது. நம்ம கட்சியினுடைய பொதுக்குழு நீங்க எனக்கு கொடுத்தது. பொதுக்குழு எல்லாம் நீங்க தேர்வு பண்ணி என்ன தேர்வு பண்ணிருக்கீங்க. அதனால பொதுக்குழுவால் தேர்வு செய்ய நானும், நம்முடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இருக்கின்றார், நம்முடைய பொருளாளர் திலகபாமா இருக்கின்றார்கள். நானும் உங்களுடைய ஒரு தொண்டன் தான், உங்களை போன்று நானும் ஒரு தொண்டன் தான், அவ்வளவுதான். என்னுடைய நோக்கம் என்ன? இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு விடிவு கொண்டு வர வேண்டும், என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் நானும் 27 ஆண்டு காலமாக நானும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகள் இருக்கு. இந்த 11 தொகுதியிலும் நான் கொடியேற்றி இருக்கிறேன். நான் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து நான் ஏற்றிட்டு தான் இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில முதல் கட்சி கொடி ஏற்றினது எந்த தொகுதி தெரியுமா? சேலம் மேற்கு தொகுதியில் முதல்ல கட்சி கொடி ஏற்றினது இந்த தொகுதியை தான் ஏற்றிருக்கேன். அதனால இதெல்லாம் நான் இங்க எல்லாரும் நான் என்ன நடக்குது, எப்படி இருக்கு, எல்லாமே எனக்கு அத்துப்படி. அதனால அந்த தைரியம், அந்த நம்பிக்கை நீங்கள் எனக்கு அதிக அளவில் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.